ஹலோ மம்மிஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி சூப்பரான ராகி ஹாட் சாக்லேட். அது செய்கிறதுக்கு 8லேருந்து 10 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. பெரிய டேட்ஸாக இருந்துச்சுன்னா 8 டேட்ஸ் போதும். கொஞ்சம் மீடியம் சைஸ் டேட்ஸாக இருந்தால் 10 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ½ கப் நல்லா சூடான பாலில் 5லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இதை ஒரு சைட் வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் 1½ டேபிள் ஸ்பூன் ராகி பவுடர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. அது நல்லா இது மாதிரி விஸ்க் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இதோட ½ கப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மில்க்கை ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சு கிளறி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ½ கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க. அதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நம்ம விட்டுட்டோன்னா அடியில் சைட்லலாம் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க டேட்ஸ் பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் ஆர் லோ ஃப்ளேமில் வச்சு கூட இதை பண்ணலாம். நல்லா அடிச்சடிச்சு கிளறி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒன்றோட ஒன்று. ராகி ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க. அதில் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். அதில் நிறைய கால்சியம் இருக்கனால பிள்ளைங்களோட க்ரோத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். டேட்ஸ் பேஸ்ட் ரொம்ப திக்காக இருக்கனால மிக்ஸி ஜாரில் சைட்லலாம் ஒட்டியிருக்கும். ஸோ அதோட ½ கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹாட் சாக்லேட்டில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹாட் சாக்லேட் கொஞ்சம் நல்லா திக்கான பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். திக்கான பதம் வந்தோடனே இது மாதிரி டார்க் சாக்லேட் ஒரு பார் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. டார்க் சாக்லேட் எப்போதுமே ஆட் பண்ணுறோன்னா ஒரு 75%க்கு மேலே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது 86% நான் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அதில் சுகர் கண்டென்ட்டும் கம்மியாக இருக்கும். அதுதான் ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோன்னா ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பாயிலிங் கொண்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா ½ கப் மில்க்கு, 2 டேட்ஸு, ஒரு ½ டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறம் ஒரு கிளாஸ் ஆர் பவுல் எடுத்து நம்ம செஞ்சு வச்சுக்க ஹாட் சாக்லேட்டை நல்லா சுட சுட ஊற்றி அதுக்கு மேலே ஒரு பீஸ் டார்க் சாக்லேட் எடுத்து நல்லா இது மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் என்னையும் என் பொண்ணு மாதிரி ரொம்ப சாக்லேட்டியா? அப்போ இது உங்களுக்கான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸ்க்கான ஹெல்த்தி ரெசிபிஸை மிஸ் பண்ணாமல் இருக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.